இன்ஸ்டாகிராம்ல செம்மையான ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த சேலம் மீனாட்சி நிறைய பேர் அதில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசித்தேன். கமெண்ட்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ரிப்ளைவே அவங்க பண்ணலை. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வெப்சைட்டில் தான் பண்ணோம், நோ ரெஸ்பான்ஸ், ட்ராக்கிங் ஐடி கொடுக்கலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் அப்புறம் தான் யோசித்தோம், செவ்வாழை ஏமாந்துட்டியா, போச்சா, 3000 ரூபா போச்சா அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா எனக்கு 3 டேஸ்லேயே வந்துருந்தது. ஆனால் அவங்க கொடுத்துருந்த டைம் வந்து 10 to 15 டேஸ் வந்து அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி டெலிவரி ஆகுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பேன். இதோட வெயிட் வந்து 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மினி ஃப்ரை பேன், இது வந்து 1 கிலோ இருக்கும். எல்லாமே அவங்க சொன்ன வெயிட்டு தான். அதே மாதிரி தான் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சமைக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச சிலிண்டர் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 கிலோ இருக்கும். 4 கிலோ இருக்கும். இது எல்லாமே வந்து அயன் கேஸ்ட் கடாய். எல்லாமே வந்து பியூர் அயன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால வாங்கினேன். 3 ஐட்டம் தான் இருக்குது, 4 ஐட்டம் ஆர்டர் பண்ணமே. தோசைக்கு இது இருக்குது. அடுத்தது பேப்பர் ரோஸ்ட் தவா. இதோட வெயிட் வந்து எப்படியும் ஒரு 4.25 கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 4.25 3.25 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பயங்கர வெயிட்டு. வீடியோவில் பார்க்கும்போது கூட அவங்க காமிச்சப்போ சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப பெருசு, 33 சென்டிமீட்டர் இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் 4.5 கிலோ இருக்கும். இதை பாருங்களேன், சரியான வெயிட்டு தவா, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சேர்த்து நான் வெறும் 3000க்கு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது ஒன்றுமே தனித்தனியாக பார்க்கும்போது எல்லாமே 1500 அந்த ரேஞ்சில் வந்து தான். ஆஃபர் ப்ரைஸ் வந்து 2326 சம்திங் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து எல்லாமே டெலிவரி சார்ஜ். ஏன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10 கிலோ வந்திருக்கும். டிடிடிசி கொரியரில் தான் அனுப்பிச்சாங்க. அவங்க கொடுத்துருக்க டைம் 10 to 15 டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது 3 to 5 டேஸ்லேயே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் சாட்டர்டே சண்டே வேறு வந்திருந்தது. ஸோ மண்டே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நிறைய பேர் ரிவ்யூ வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ப்ராடக்ட்டை பற்றி யாரும் தப்பாக போடலை. எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. தேங்க்யூ. ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரலை. ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது என் சொந்த காசில் நான் வாங்கியிருக்கேன்.